தி ஓப்பன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இப்போ ரீசெண்டா காசியாபாத்ல திருமணமான ஒரு பெண் கல்யாணமாகி 6 மாசம் தான் ஆகுது. அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அப்புறம் அவங்க புகுந்த வீட்டார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா டௌரி சம்பந்தமா அந்த பொண்ணை அடிக்கடி துன்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்காக சுமார் 76 லட்சம் அந்த பொண்ணோட குடும்பம் செலவு பண்ணியிருக்கிறதா கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இவ்ளோ செலவு செஞ்ச பிறகும் வரதட்சணை சம்பந்தமா துன்புறுத்தல் வருதுன்னு புகார் பண்றாங்க பாருங்க. சில சமயம் கல்யாணத்துக்கு பண்ற ஆரம்ப செலவுகளை தாண்டியும் அந்த எதிர்பார்ப்புகள், அந்த அழுத்தம் தொடர்ந்துட்டே இருக்குங்கிறத இது காட்டுது. புகாரில் பல லேயர்ஸ் இருக்கு. ஒன்னு, தொடர்ச்சியா வரதட்சணை கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சும் கூட இன்னும் பணம் பொருள் வேணும்னு ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இதுவே சட்டப்படி தப்பு. டௌரி ஹராஸ்மெண்ட் மட்டும் இல்லாம பாடி ஷேமிங் வேற பண்ணிருக்கிறாரு. நீ ரொம்ப குண்டா இருக்கிற, அசிங்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லி பாலிவுட் ஆக்ட்ரஸ் நோரா ஃபடேஹி மாதிரி ஸ்லிம்மா பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு அடிக்கடி துன்புறுத்தி இருக்கிறாரு. அதுவும் அந்த புகார்ல இருக்கு. இதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மன ரீதியா எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கிறாரு பாருங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. இது வெறும் வார்த்தையால கிண்டல் பண்றது மட்டும் இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் வயலன்ஸ். ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அவங்கள கேலி பண்றது அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை சுத்தமா காலி பண்ணிடும். அதுவும் இல்லாம சொசைட்டில இருக்கிற அழகுன்னா இப்படிதான் இருக்கணுங்கிற அந்த தப்பான ஸ்டாண்டர்ட்ஸை இது மாதிரி விஷயங்கள் இன்னும் அதிகமாக்குது. மீடியா, சினிமா காட்டுறது அப்படியே நிஜத்துல எதிர்பார்க்கறது ரொம்ப ஆபத்தான போக்கு இது. டெய்லி 3 times எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுவாராம். இல்லைன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டாராம். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். உடல் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி தர வேண்டியவரே உடல் ரீதியா டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. இது பாடி ஷேமிங்கை தாண்டி ஒரு வகையான மென்டல் டார்ச்சர். கண்டிப்பா இது வெறும் பாடி ஷேமிங் இல்ல, ஒரு தனி மனுஷியோட சுதந்திரத்துல தலையிடுறது. சாப்பாடு மாதிரி அடிப்படை தேவையை மறுக்கிறது. இதுல நிறைய மனித உரிமை மீறல்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பிடி டீச்சர் கிட்ட இருந்து இப்படி ஒரு நடத்த வருது. சில சமயம் உடல் நலம் பத்தின சரியான புரிதல் இல்லாம வெறும் தோற்றத்தை மட்டும் முக்கியமா நினைக்கிற அந்த சமூக அழுத்தத்தோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். அந்த பொண்ணை தான் கண்ட்ரோல்ல வச்சுக்க பயன்படுத்தின ஒரு டூலா கூட அது இருந்திருக்கலாம். இன்னும் ஒரு சீரியஸான விஷயம் புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த பொண்ணுக்கு கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பில் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மிஸ்கேரியேஜ் ஆயிடுச்சாம். இது மிகவும் கடுமையான குற்றச்சாட்டு. ஆமா, இது மிக மிக சீரியஸான ஒரு அலிகேஷன். ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவங்கள கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பண்ண வைக்கிறதுங்கிறது அவங்களோட உடல் ரீதியான சுதந்திரத்தை, அந்த பாடிலி அட்டானமிய மீற செயல். நம்ம சட்டப்படி இது ரொம்ப பெரிய குற்றம். இது பிசிக்கல் அசால்ட்டை விட மோசமான சைக்கலாஜிக்கல் பிசிக்கல் வயலன்ஸ். இதோட உண்மைத்தன்மை விசாரணையில தெரிய வரும். ஆனாலும் இப்படி ஒரு புகார் பதிவாகி இருக்கிறதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அதோட அவங்க ஹஸ்பண்ட் ஆன்லைன்ல தப்பான வீடியோஸ் பார்க்கறதாகவும் அவர் ஒரு ஹேபிச்சுவல் உமனைசர் அப்படின்னு புகார்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுவும் அவங்க ரிலேஷன்ஷிப்பை பாதிச்சது போல. ஆமா, இந்த மத்த குற்றச்சாட்டுகளும், தப்பான வீடியோஸ் பாக்குறது, பெண் பித்தம்னு சொல்றது, இதுகளும் முக்கியம்தான். இதெல்லாம் வெறும் பர்சனல் ஹேபிட்ஸ்னு தள்ளிட முடியாது. சில சமயம் பெண்களை ஒரு பொருளா பாக்குற, இல்ல மரியாதை இல்லாம நடத்துற மனப்பான்மையோட வெளிப்பாடா இதெல்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி மனப்பான்மைகளும் குடும்ப வன்முறைக்கு காரணமாக இருக்கலாம். இது அந்த உறவுல பரஸ்பர மரியாதை, நம்பிக்கை எவ்வளவு குறைவா இருந்திருக்குன்னு காட்டுது. ஓகே, இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு லீகலா என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க? நமக்கு கிடைச்ச தகவல் படி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் செலோனி அகர்வால் இந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில மகளிர் காவல் நிலையத்துல FIR, அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம், வற்புறுத்தல், உடல் ரீதியான தாக்குதல்னு பல கடுமையான பிரிவுகள் கீழே கேஸ் ஃபைல் பண்ணி தீவிரமா விசாரணை நடந்துட்டு இருக்குன்னு தெரியுது. அந்த லீகல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே என்கொயரி, விட்னஸ் விசாரிக்கிறது, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், குறிப்பா அந்த கட்டாய கருக்கலைப்பு குற்றச்சாட்டு சம்பந்தமா இப்படி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரணையில ப்ரூவ் ஆகணும். ஆனா இவ்ளோ சீரியஸான புகார்கள் பதிவாகி இருக்கிறது போலீஸ் இதை சாதாரணமா எடுத்துக்கலன்னு காட்டுது. நியாயமான வேகமான விசாரணை நடக்கணும். இந்த காஷியாபாத் கேஸ் நம்ம கவனத்தை ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தோட பிரச்சனையில இருந்து நம்ம சொசைட்டில பரவி கிடக்கிற சில ஆழமான நோய்கள் பக்கம் திருப்புது. வரதட்சணைங்கிற கொடுமை இன்னமும் இருக்கு. பாடி ஷேமிங்கிறது ரொம்ப சகஜமா பல இடங்கள்ல ஒரு ஃபன் மாதிரி கூட பாக்குறாங்க.
குடும்ப வன்முறைங்கிறது மூடின கதவுக்கு பின்னால நடக்கிற பர்சனல் விஷயம்னு நிறைய பேர் இன்னும் நினைக்கிறாங்க. இந்த கேஸ் இது எல்லாம் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு நச்சுச்சூழலை, ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட்டை உருவாக்க முடியும்னு காட்டுது. இந்த கேஸ்ல பாருங்க, எக்கனாமிக் அபியூஸ், டவுரி கேக்குறது, அப்புறம் சைக்கலாஜிக்கல் அபியூஸ், பாடி ஷேமிங் மற்றும் மன ரீதியா துன்புறுத்துறது, கடைசியா பிசிக்கல் அபியூஸ், தினமும் 3 நேரம் ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது, பண்ணலைன்னா சாப்பாடை மறுக்கிறது, அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி அபார்ஷன் பில் கொடுத்தது. ஒரு பெண்ணை இதற்கு மேல் யாராலும் துன்புறுத்த முடியாது. மிகச்சரியா சொன்னீங்க. முதல்ல வன்முறையோட பல வடிவங்களை நம்ம அடையாளம் காணணும். உடம்புல காயம் இருந்தா மட்டும்தான் அந்த வன்முறைன்னு இல்ல. தொடர்ந்து அசிங்கப்படுத்துறது, கேலி பண்றது, கட்டுப்படுத்துறது, தனிமைப்படுத்துறது, பணத்துக்காக சுரண்டுறது, இது எல்லாமே வன்முறையோட அறிகுறிகள் தான். இதை நாம கவனிக்க கத்துக்கணும். ஆமா, பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தனக்கு நடக்கும் அநியாயங்களை வேதனையுடன் சகித்துக்கொண்டு பொறுத்துக்கொண்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆமா, அதோட சுத்தி இருக்கிறவங்களோட பங்கும் முக்கியம். வன்முறைய கண்டுக்காம போறதும் ஒரு வகையில அதுக்கு துணை போற மாதிரி தான். சமூகமா நாம இந்த சைலன்ஸை உடைக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட்டா நிக்கணும். 3வதா ஹெல்ப் தேடுறதோட முக்கியத்துவம். இது ரொம்ப முக்கியம். பல சமயம் வெளியே சொன்னா என்னாகுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா பேசுறது தான் முதல் ஸ்டெப். நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல கூட வேலை செய்யறவங்க கிட்ட சொல்லலாம். இல்லனா டைரக்டா சட்ட உதவியை நாடலாம். கவர்மெண்ட், NGOs எல்லாம் நடத்துற ஹெல்ப்லைன்ஸ் இருக்கு. போலீஸ்ல மகளிர் பிரிவு இருக்கு. லீகல் எய்ட் சென்டர்ஸ் இருக்கு. அங்க போய் அட்வைஸ் கேட்கலாம். எத்தனையோ வழிகள்ல உதவி கிடைக்கும். உதவி கேட்கறது பலவீனம் இல்ல, அது மீண்டு வரதுக்கான முதல் ஸ்டெப். ஆமா, இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கூட்டு பொறுப்பு. சமூகம் மாறும், ஆனால் அது தானாக மாறாது. உண்மைதான். வன்முறைய, குறிப்பா குடும்ப வன்முறை, வரதட்சணை, பாடி ஷேமிங், இதையெல்லாம் நாம சாதாரணம்னு நினைக்க மறுக்கும் போதுதான் மாற்றம் ஆரம்பிக்கும். இது அவங்க குடும்ப விஷயம், இதுக்கெல்லாம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணங்களை நாம விடணும். ஒவ்வொருத்தரும் இந்த வன்முறைக்கு எதிரான மனநிலையை வளர்த்துக்கிட்டா சமூகம் கண்டிப்பா மாறும். சட்டம் மட்டும் பத்தாது, சமூக மனப்பான்மையிலும் மாற்றம் தேவைன்னு இது காட்டுது. ஆமா, நிச்சயமா. உங்க லைஃப்ல நீங்க இதே மாதிரி கொடுமைகளை சந்தித்து மனதால பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட தயங்காம ஹெல்ப் கேளுங்க. ஒருத்தருடைய மதிப்பு அவங்க தோற்றத்தாலேயோ அவங்க கொடுக்கற டவுரினாலேயோ வர்றதில்ல. இந்த அடிப்படை மனித மாண்பை நாம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பாக திருமணமாகிய ஆண்களும் திருமணமாக போகும் ஆண்களும் இதை மறக்கவே கூடாது. உங்கள் மனைவியை உங்கள் தாய் உங்களை எப்படி நேசிக்கிறாளோ அதை போல அவளை நீங்கள் நேசிக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு துன்பமற்ற இல்லற வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். பிறந்த வீட்டை விட்டு உங்களை மட்டும் நம்பி வந்த உங்கள் மனைவியை துன்புறுத்தவே செய்யாதீர்கள். அன்போடு இணைந்து இசைந்து வாழுங்கள். எனக்கு டவுரி வேண்டும், என் மனைவி நயன்தாரா போல் இருக்க வேண்டும், த்ரிஷா போல் இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேடுகட்ட எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு அன்பான மனைவி மட்டும் போதும், எனக்கு டவுரி வேண்டாம், நான் அவளை உயிருக்குயிராக நேசிப்பேன், இப்படி ஒரு தெய்வீக எண்ணத்தோடு திருமண வாழ்க்கையை தொடங்குங்கள். நிச்சயமா இந்த காசியாபாத் கேஸ் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. நம்ம சமுதாயத்துல இன்னும் சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது. இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் கொஞ்சம் ஹெவியா இருந்தாலும் இத பத்தின பேச்சு ரொம்ப அவசியம். காசியாபாத் வழக்கு தனிப்பட்ட மனிதர்கள் அனுபவிக்கிற வேதனையும் அதுக்கு பின்னால இருக்கிற சமூக காரணங்களையும் நமக்கு ஒரு சேர காட்டியிருக்கு. நீங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவைப்பட்டா உங்களுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ பேச தயங்காதீங்க. நீங்க கேட்ட இந்த அலசல் பத்தி உங்க கருத்துக்களையும் ஃபீட்பேக்கையும் theopenmicpodcasts@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்புங்க. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து சிந்திங்க. நன்றி. நன்றி.